வணக்கம்மா. இங்க விஜயின்னு ஒரு பொண்ணு வேலை செய்யுது, அதை பார்க்கலாமா? விஜயா அவ இன்னைக்கு வரமாட்டா, லீவ் எடுத்திருக்கா. லீவா? ஆமாங்க, நேத்தே வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தா. லீவ் தான். டாக்டர் இருக்கிறாரா? டாக்டர் வெளியில போயிருக்காரு. வணக்கம் டாக்டர். வாங்க சிதம்பரம் சார், என்ன ஆச்சரியம், நீங்க ஹாஸ்பிட்டல் பக்கம்லாம் வந்திருக்கீங்க? இல்ல, இந்த பக்கம் போய்கிட்டு இருந்தேன். நம்ம விஜி பொண்ணை பார்க்கலான்னு வந்தா இன்னைக்கு வரல, லீவுங்கிறாங்க. விஜய் லீவா? யார் சொன்னது? உள்ள இருக்கிற பொண்ணு தான் சொல்லிச்சு. அவளுக்கு தெரியாது. விஜய் காலையிலே வந்துட்டா. நான் தான் விஜய் ஒரு வேலை விஷயமா என் ஃப்ரெண்டோட ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிருக்கேன். அப்படியா? வந்தீங்க, உள்ள வாங்க. இல்லைங்க, பரவாயில்ல. அட, ஒரு கப் காஃபி சாப்பிட்டு போலாம், வாங்க சார். சரி. அப்புறம் டாக்டர், தொழில் எப்படி இருக்கு? நம்ம தொழில் தானே, அது கண்ணு மண்ணு தெரியாம நடக்குதுங்க. என்ன அப்படி சொல்றீங்க? எல்லாம் ஒரு வைத்தியர் தான். என்கிட்ட ஜூனியரா இருந்தவங்க கூட பெரிய கிளினிக் வச்சு 2-3 காரோட கண்ணு கெட்டாத உயரத்துல இருக்கான். என்ன பாருங்க, லோ பட்ஜெட்ல சினிமா எடுக்கிற மாதிரி 2 ரூம், தெரிஞ்ச 4-5 பேஷண்ட். அதை விடுங்க, நீங்க என்ன நம்ம கிட்ட வரவே மாட்டேன்றீங்க? வயசாகுது இல்ல, கண்ணு செக்அப் பண்ண வேணாம்? என் கண்ணு நல்லா தாங்க இருக்கு. எனக்கு எதுக்கு டெஸ்ட் டாக்டர்லாம் வேணாம். பாத்தீங்களா, வேண்டப்பட்ட நீங்களே என்கிட்ட வாடிக்கையாளரா வரலனா அப்புறம் என் தொழில் தெளிக்காம என்ன செய்யும்? வேடிக்கையா பேசுறீங்க. இந்த மாதிரி வேடிக்கையா பேசலாம் நிறைய பேருக்கு பைத்தியம் பிடிச்சிடுங்க. ஹாஸ்பிட்டலுக்கு என்ன விஷயமா வந்தீங்க, அதை சொல்லுங்க. டாக்டர், கொஞ்ச நாளாவே உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு. எப்படி கேட்கறதுன்னு தயக்கமா இருந்துச்சு. இந்த பக்கம் வந்தனா சரி, உங்க காதுல போட்டுடலாம். கண்டாக்டர் தாங்க, இருந்தாலும் பரவாயில்ல, காதுல போடுங்க. வேடிக்கையா பேசுறீங்க. உங்களுக்கு என் மருமகன் போச தெரியுமா? தெரியுமே, PS வீரப்பா மாதிரி கரடு முரடா இருப்பாரு, அவர் தானே. அவருக்கு என்ன? அவர் தான். அவருக்கு ஒன்றும் பண்ணல. பயலுக்கு நேரம் சரியில்லை, ஒரு வேலையும் ஓட்ட மாட்டேங்குது. அதான் தெரிஞ்ச இடத்துல சொல்லி வேலை பண்ணி கொடுத்தீங்கன்னா. அப்படியா? இப்பவே கைவசம் ஒரு ஆஃபர் இருக்குங்க, இருங்க. ஹலோ, பொன்னையனா? நான் டாக்டர் சிவா பேசுகிறேன். வேலைக்கு ஒரு ஆள் வேணும்னு சொல்லியிருந்தேன்ல, இது வரைக்கும் யாரையும் சேர்க்கலையே. இல்லை, தெரிஞ்சவர் ஒருத்தர் கைவசம் இருக்காரு, பேர் போஸு. அனுப்பி வைக்கிறேன். ஓகே, தேங்க்யூம்மா, வச்சிடறேன். பார்த்தீங்களா, சொன்ன உடனே வேலைக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். அது நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வேலைக்கு ஆள் வேணும்னு சொல்லியிருந்தாரு. நீங்கள் சொன்னீங்க, கரெக்டாக செட் ஆயிடுச்சு. இதுதாங்க கொடுப்புனேங்கிறது. உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. என்னங்க, இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். உங்களுக்கு சாதாரண விஷயமா இருக்கலாம். ஆமா, இது என்ன வேலை? நம்ம ஃப்ரெண்டு பொன்னையன்னு ஃபினான்ஸ் கம்பெனி வச்சிருக்காருங்க. அவருக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கணும், பணம் வசூல் பண்ணிட்டு வரணும், மெயின்டைன் பண்ணணும். ரொம்ப பொறுப்பான வேலைங்க. ஃபைனான்ஸ் கம்பெனியா? ஃபைனான்ஸ் கம்பெனினா ஏன் இப்படி யோசிக்கிறீங்க? நாம் என்ன பணமாக போட போகிறோம் அதில் பயப்படுறதுக்கு? டாக்டர், பணம் புழங்குற இடம்னா போஸுக்கு வேணாங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்க? ரிஸ்க் தானுங்களே. இவன் கொஞ்சம் அஜாக்கிரதையா இருந்துட்டா பழி இவன் மேலே விழும். சிறு பையன், எதுக்கு வேணாம். சரி விடுங்க, வேற ஏதாவது நல்ல வேலையை பார்த்து சேர்த்துலாம். நல்லது டாக்டர். நீங்கள் என்ன தப்பாக நினச்சிக்கிற கூடாது. இதில் தப்பாக நினச்சிக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? உங்கள் மருமக பிள்ளைக்கு எந்த வேலை செட் ஆகுதோ அதிலே சேர்த்து விட்டலாம், நோ ப்ராப்ளம். நல்லது, நன்றி. அப்போ நான் வரவா? இருங்க சார், பேச்சு சுவாரஸ்யத்தில் காஃபி சொல்லவே மறந்துட்டேன். இருந்து காஃபி சாப்பிட்டு போகலாம். அம்மா, என் தங்கச்சி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் வரைக்கும் போயிருக்கா. வந்த உடனே சாவி கொடுத்துறீங்களா? அந்த வேலையே வேணாம். ஏம்மா? இப்ப சாவியை கொடுத்துட்டு போவீங்க, அப்புறம் வீட்டுல அத்தை காணோம் இதை காணாம்பீங்க. அந்த தலைவலியே எனக்கு வேணாம். சரி, நான் வரேம்மா. ஆ, ஆ. டேய், இது லேடிஸ் ஃபிங்கர் மாதிரி இல்ல? டேய், சாதா லேடிஸ் ஃபிங்கர் இல்லடா, நர்மதாஸ் லேடிஸ் ஃபிங்கர். அதான் அவ்வளோ டேஸ்டா இருக்கா? அதானே சாப்பிடுங்க, கூட்டு வரேன். மீனா, உங்க அம்மா இருக்காங்களா? அம்மா உள்ளதா இருக்காங்க. என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, சாவி கொடுத்துட்டு போலாம். பரவாயில்ல, எங்கிட்டே கொடுத்துருங்க. இல்ல, நானே கொடுத்துடுறேன். பரவாயில்ல, எங்கிட்டே கொடுங்க. இல்ல, அவங்கள நான் பார்க்கணும். இல்ல, எங்கிட்டே கொடுங்க. ஏய், அவங்க தான் உள்ள போகணும்னு சொல்றாங்கல்ல, வழிய விடு.
வணக்கம்மா. வாமா. நீ தான் எய்த்த பொசிஷன்ல கூடி வந்திருக்கியா? ஆமா, இங்க வந்ததுல இருந்து உங்களை நான் பார்த்ததே இல்லை. நான் அதிகமா வெளியில வர்றதில்லம்மா. அப்புறம் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பா? எதுக்கு? அது வந்து என் வீட்டுக்காரரு உன் புருஷனை ஒரு மாதிரியா பேசிட்டாரு. நீ மனசுல எதையும் வச்சுக்காத, மன்னிச்சிருமா. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என் தங்கச்சி வந்தா இந்த வீட்டு சாவியை கொடுத்துடுறீங்களா? கொடுத்துடுறேம்மா. வரேன். டேய், அவங்க பாசிமணி பாரு, பவளம் தானே அது? அது பவளமா இருந்து என்னடா பிரயோஜனம்? அவங்க கலரை கம்பேர் பண்ணும்போது அந்த பவளமே டல்லா இருக்கு பாத்தியா? ஏய், சும்மா புகழாத. ஏய், உண்மையை தானே சொல்றேன். நீ உண்மையதான் சொல்ற. வெக்கத்துல பார் முகம் சவக்கிறது. பவழமே டல் ஆயிடுச்சு. பேசாம சாப்பிட மாட்டீங்களா? ஐயோ, ஏய், மீனா பாடுறா, தவன் தோற மேகம் மாதிரி இல்ல? ஆமா, நர்மதா சூரியன்னா மீனா கார்மேகம் தானே. மீனா, மழை வரணும்னா அது கருமேகத்தால தான் முடியும். வெள்ளை மேகத்தால ஒரு பிரயோஜனமும் இல்ல, புரியுதா? இப்ப எதுக்கு மேகத்தை பத்தி ஆராய்ச்சி? அது ஒண்ணும் இல்ல, சும்மாதான். இன்னைக்கு நீ போட்ட ரங்கோலிய பார்த்தேன், ஓவியம் மாதிரி இருந்தது. அப்படியே கண்ணுல ஒத்திக்கலாம் போல இருந்தது. பாத்தீங்களா? பிடிச்சிருந்ததா? நல்ல கண்ணு இருக்கிற யாருமே அதை பார்த்துட்டு பாராட்டாம இருக்க முடியாது. கோண கண்ணும் குறுக்கு புதியும் இருக்கிறவங்களுக்கு தான் அதெல்லாம் தெரியாது. அவங்களுக்குலாம் தெரியறது வேற சமாச்சாரம் தான். அதுங்களெல்லாம் நீ சட்டை பண்ணிக்காத என்ன? நான் வரேன். அவங்களுக்கு கொஞ்சம் ரசத்தை ஊத்து, அந்த டேஸ்டாவது தெரியுதான்னு பாப்போம். ரசம் வேண்டாம், எனக்கு அலர்ஜி. நர்மதா, மோர். நீங்களும் சம்சாரி, நானும் சம்சாரி. உங்களுக்கு கேரட்டில் கூட்டு பொரியலோட சாப்பாடு. எனக்கு பாருங்க, ஸ்கூல் பையன் டப்பாயில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி தயிர் சாதமும் சிப்ஸும். என்ன, தயிரையும் கடையில் வாங்கியிருப்பா, சிப்ஸையும் கடையில் வாங்கியிருப்பா. அவள் என்ன வேலை செஞ்சிருப்பா? இந்த தயிரையும் சோத்தையும் இந்த டப்பாயில் கிண்டி போட்டது தான் அவள் வேலை. இதை சாப்பிட்றதுக்கு பேசாமல் ரோட்டோரத்தில் தள்ளு வண்டியாவது சாப்பிட்ருக்கலாம், அதாவது நல்லா இருந்திருக்கும். அண்ணே, நான் உங்களுக்கும் சேர்த்து தான் எடுத்துட்டு வந்திருக்கேன், வந்து சாப்பிடுங்க. நல்ல வேலை காப்பாத்துனீங்க. போடுங்க போடுங்க. துவையில அடாடாடாடாடா, இது இல்லை சாப்பாடு. நீங்கள் போன பிரிவில் மணிமேகலையாக பிறந்திருக்கணும். அட்சய பாத்திரத்தை வச்சுக்கிட்டு ரோட்டில் போகிறவங்களெல்லாம் கூப்பிட்டு டிஃபனு, லஞ்சு, பாயா, குருமா இதெல்லாம் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்டா சோத்தை பார்த்த உடனே வளர்ற? அண்ணே, நல்ல சாப்பாடு நல்ல சரக்கு மாதிரி சாப்பிட்டோன்னு வைங்க, சும்மா கும்முன்னு இருக்கும். இரு. ஹலோ, மாணிக்கம் தான் பேசுகிறேன். சார், லாரி சர்வீஸில் இருக்கு. நீங்கள் நைட்டு கூப்பிடாதீங்க, காலையில் கூப்பிடுங்க. ஏங்க, கொஞ்சம் பொரியல் வைக்கட்டுமா? வை. மாணிக்கம், பாண்டியன் அனுப்புனாரு. இந்தாங்க, கரெக்டாக எண்ணி வச்சிருக்கேன். சரி. பாண்டியனையும் ஒரு தடவை எண்ணிக்க சொல்லுங்க. அப்புறம் சாயந்தரம் ரசீது கொடுத்து அனுப்பிச்சிட சொல்லுங்க. சரி, வரேங்க. என்னங்க, அவ்வளவுதானா? போதும். என்னங்க நீங்க நிம்மதியா ஒரு வாய் கூட சாப்பிடலையே? அதான் 2 பேருக்கும் சேர்த்து இவன் வெளுத்து கட்டுறானே. கண்ணு வைக்காதீங்கண்ணே, வயிறு வலிக்கு போகுது. இந்த மாதிரி துண்ணா உனக்கு தான்டா வயிறு வலிக்கும். வாங்க கிருஷ்ணா, உட்காருங்க. உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் சொல்லுங்க. என் முதலாளிக்கு மெட்ராஸில் 7 ஹோட்டல் இருக்கு. 7 ஹோட்டலுக்கும் காய்கறி சப்ளை பண்ண வேண்டிய வேலை என்னுடையது. இது நாள் வரைக்கும் சிவசாமி காய்கறி கடையில் காய் வாங்கிட்டு இருந்தோம். அது தெரிஞ்ச விஷயம் தானே. நான் கேட்ட கமிஷனுக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டா எல்லா ஹோட்டலுக்கும் நீங்களே காய்கறி சப்ளை பண்ணலாம். நேற்று நீங்கள் சொன்னதை நானும் யோசித்தேன். கொஞ்சம் அதிகமாக தான் ஆசைப்படுறீங்க. சரி, பரவாயில்ல.
ஆனா நாளைக்கு இன்னொருத்தன் வந்து அதிகமா கொடுக்குறான்னு சொல்லி பேச்ச மாத்தக்கூடாது. என்னம்மா நீங்க நம்பிக்கை இல்லாம எழுதி வேணா கொடுத்துட்டுமா? கமிஷன் விஷயம்லாம் எழுதி வாங்க முடியாது. சரி பரவாயில்ல விடுங்க. நான் உங்களை நம்புறேன், நீங்க என்ன நம்பணும். கமிஷன் உங்களை தேடி வரும், நீங்க ஒன்றும் அலைய வேண்டாம். ரொம்ப சந்தோஷம். வரட்டுமா? ஏன்னா இந்த ஆள் ஏற்கனவே சிவசாமி கடையில் காய்கறியும் வாங்கி கமிஷனும் வாங்கிட்டு இருந்தான். இப்போ இங்கே வந்திருக்கான். அவருக்கும் நமக்கும் ஏற்கனவே பகை இருக்கு. எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை ஆகாதுடா. இந்த ஆளை ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சிவசாமி கடையிலேருந்து கட் பண்ணிட்டேன். வேற எங்கேயோ வாங்கிட்டு இருந்தான், இப்போ அந்த கடையும் கட்டு. சிவசாமி பொறுத்த வரைக்கும் என்ன நினைப்பாரு, வேற ஏதோ கடையில் வாங்கிட்டு இருக்கான், அங்கேயும் சரிப்பட்டு வரல, அதான் நம்ம கடைக்கு வந்திருக்கான்னு நினைப்பாரு. அப்படியா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைடா. என்னன்னா 7-8 ஹோட்டலுக்கு காய்கறி சப்ளை பண்றது எவ்வளவு பெரிய பிசினஸ் விட்டுற சொல்றியா? அப்படியே சிவசாமிக்கும் நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா வந்துட்டு போட்டோம் போடா. அதுவும் சரிதான் அண்ணே. கொஞ்சம் திங்க் பண்ணிட்டு வந்துடுறேன். ஏங்க ஏன் அந்த சிவசாமி சார் கிட்ட வம்பு? நம்ம பிசினஸ் நம்ம பார்த்துக்கிட்டா போதாதா? இத பாரு சரோ, அனாவசியமான பேச்செல்லாம் உனக்கு எதுக்கு? இல்ல என்னதான் இருந்தாலும் முன்னாடி நமக்கு உதவி செஞ்சவங்க, அவங்க கிட்ட எதுக்கு வம்பு வளர்க்கணும்? என்னது வம்ப வளர்க்குறாங்களா? வந்தமா சாப்பாட்டை கொடுத்தமா போனமான்னு போயிட்டே இரு. அதை விட்டுட்டு இந்த பிசினஸ்ல யோசனை சொல்ற வேலை எல்லாம் வச்சுக்காத. உனக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் நீ செய். எல்லாத்துலயும் மூக்க நுழைச்சா எனக்கு பிடிக்காது. ஏன் மாமா இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? போய் ரேடியோ கிட்ட ஏதாவது கேளுங்களே. எவ்வளவு நேரம் தான் ரேடியோவை கேட்டுட்டு இருக்குது? அப்ப சரி போய் படுத்து ரெஸ்ட் எடுங்க. படுத்து படுத்து முதுகெல்லாம் மறந்து போச்சு தனும். எவ்வளவு நேரம் தான் விட்டதே பார்த்துட்டு இருக்குது? கேட்ட பாட்டே திரும்ப திரும்ப கேட்க வேண்டியிருக்கு. இப்படி அடைஞ்சு கிடக்குது ரொம்ப சிரமமா இருக்கு தனும். உங்க கஷ்டம் எனக்கும் புரியுது மாமா. நீங்க அங்கங்க அப்படி இப்படின்னு போயிட்டு வந்தவங்க வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறது சங்கடம் தான். எவ்வளவு நாளைக்கு தான் அப்படி வேலை இல்லாம இருக்குது? எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கு. ஏன் மாமா இப்படி மனசு வெறுத்து போய் பேசுறீங்க? இன்னும் கொஞ்ச நாள் தான், அப்புறம் பாருங்க அப்பா ஏதாவது ஏற்பாடு பண்ணிடுவாரு. எனக்கும் தெரியும் தனும், சும்மாவே இருக்கனா மனசு கண்டதெல்லாம் நினைச்சு தேவையில்லாம குழம்புது. அதெல்லாம் நாம நம்ம மனசை எப்படி வச்சிருக்கோம்னு பொறுத்து இருக்கு. நீங்க அதெல்லாம் நினைக்கிறீங்க ஏதோ நம்ம லீவ்ல இருக்கோம் ரெஸ்ட் எடுத்துருக்கோம் நினைக்க வேண்டியதானே? என்ன ரெண்டு பேரும் ஏதாவது முக்கியமா பேசிட்டு இருக்கிறீங்களா? நான் குறுக்க வந்துட்டேனா? இல்லப்பா, இவரை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இவருக்கு என்ன? ஒண்ணு இல்லப்பா, வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறது சங்கடமா இருக்கா. புரியுது புரியுது. ஓஞ்சு போயிட்டியா? இந்த பாரு தம்பி, இந்த மாதிரி சோதனைகள்லாம் வாழ்க்கையில ரொம்ப சகஜம். இந்த மாதிரி ஏதாவது வரும்போது தான் எதிர்த்து நிக்கணும், புரியுதா? அதான் என் போஸ். சோர்ந்து போயிடாது. போ போய் படு, போ போய் நிம்மதியை படு. பைத்தியக்காரன். அப்பா, அவர் இல்லாதப்பதான்ப்பா நான் இதை உங்ககிட்ட பேச முடியும். என்ன? ஒன்றும் இல்லைப்பா, அவர் ரொம்ப நொந்து போயிருக்காரு. மனசுக்குள்ள தான் ஒன்றுக்கும் லாய்க்கில்லாம போயிடுவோமோன்னு பயம் வந்துருச்சுப்பா. சங்கடமா இருக்குப்பா. இந்த பாரு, அவன் சங்கடப்படுறானே நீ சங்கடப்படக்கூடாது. அவன் சங்கடப்படுறதுக்கு அர்த்தம் இருக்குது. பாவம் ஹோட்டலும் போயிடுச்சு, சோடா ஃபேக்டரியும் போயிடுச்சு, நொறுங்கித்தான் போவான். இந்த டயத்தில் தான் நீ அவனுக்கு ஆறுதல் சொல்லி உற்சாகப்படுத்தின. நான் சொல்லிட்டு தான்ப்பா இருக்கேன். இருந்தாலும் அவருக்குன்னு ஒரு வேலை இருந்தாதான்ப்பா மனசுல நம்பிக்கை இருக்கும். அது சரி. அப்பா, நீங்க ஏதாவது ஒரு வேலை பார்த்து கொடுங்கப்பா. பாக்குறமா, தெரிஞ்ச இடத்துல சொல்லிட்டு தான் இருக்கிறேன். நம்ம விஜி பொண்ணு வேலை செய்ததுல கண்ணாஸ்பத்திரி, அந்த டாக்டர் சிவா கிட்ட கூட சொன்னேன். அவர் நல்ல மனுஷன். உடனே ஒரு இடத்துல வேலை இருக்குது, அனுப்புறீங்களான்னு கேட்டாரு. அப்பப்பா சொல்லுங்கப்பா. இல்லம்மா, நான் வேணான்ட்டேன். ஏன்னா அது ஃபைனான்ஸ் கம்பெனியா, பணம் போலங்கிற இடம். எதுக்கு நம்ம போஸுக்கு ஒத்து வராதுன்னு வேணாம் டாக்டர். எதுக்கு நம்ம நேரம் சரியில்லாத போய் வேணா தப்பு பண்ணி வைப்பேன். நீ ஏ தானா, ஏ தானா, ஏ நில்லு.
ஐயா என்ன நீ நான் சொன்னதை சரியா புரிஞ்சுக்காம பொறுப்புன்னு கோச்சுக்கு கிளம்பிட்ட. நான் போஸ் மேலே சந்தேகப்பட்ட அப்படி சொன்னேன். இதை பாருமா, அவனுக்கு இப்போ நேரம் சரியில்லை. ஃபைனான்ஸ் கம்பெனினா நிறைய பணம் பொருளும். வேற எந்த பையெல்லாம் கோல்மால் பண்ணிட்டு பழிய இவன் தலையில் போட்டான்னா சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லை. அவசரப்பட்டுறக்கூடாதுமா. நீ ஏன் கவலைப்படுற? இன்னைக்கு இல்லைன்னா வேலை நிச்சயம் நாளைக்கு கிடைக்கும். தைரியமா இரு. நீ அவனுக்கு தைரியம் சொல்லியா? நீயே இப்படி இது பிடிங்க. அண்ணி யார் வீட்டு சாவி கொடுத்துட்டு போறாங்க? அந்த மெஸ் நடத்துறாங்களே லட்சுமி அம்மா, அவங்க கிட்ட. அவங்கள நான் பார்த்ததே இல்ல. அவங்க வெளியில வந்தா தானே. அவங்க ஹஸ்பண்ட் சரியான குடிக்காரன். தினமும் குடிச்சிட்டு வந்து வீட்ல காசு கேட்டு கலாட்டா பண்ணுவான். பிளாக் காஃபி. பாவம் 3 பொண்ணுங்களை வச்சு கஷ்டப்படுறாங்க. அதனால என்னமோ அவங்க ஹஸ்பண்ட நினைச்சு அவங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் ஆயிடுச்சு போல இருக்கு. அதனால தான் வீட்டை விட்டு வெளில வரதில்ல. ஏ லீலா, பொம்பளைங்கெல்லாம் ரொம்ப பாவம்ல. ஏன் அப்படி சொல்றீங்க? இல்ல, அவங்களால இயல்பா நினைச்சபடி என்னைக்குமே செய்ய முடியாது. ஒன்றும் இல்லை, அண்ணி எடுத்துக்க. அண்ணன் அனுசரிச்சு, அம்மாவை அனுசரிச்சு, எல்லாருக்கும் ஏற்றபடி நடந்துக்கிட்டு, பயந்து ஒரு காரியத்தையும் செஞ்சுக்கிட்டு. ஏன் அவங்க மெஸ்ஸுக்காரம்மா 3 பொண்ணுங்க, அவங்கள காப்பாற்றுறதுக்காக கஷ்டப்பட்டு மெஸ்ஸு வச்சு சம்பாரிச்சு என்ன பிரயோஜனம்? சாயங்காலம் ஆனால் புருஷங்காரை வந்து அடிச்சு வச்சு திட்டி எல்லாத்தையும் பிடிக்கிட்டு போயிடுறாங்க. பொம்பளைங்களுக்கு சுதந்திரம் இல்லை. என்ன அப்படி பார்க்குற? நீங்க என்னங்க பெரிய குழப்பவாதியா இருப்பீங்க போல இருக்கு. என்ன குழப்பிட்டப்போ? பொம்பளைங்க மேல நீங்க அனுதாபப்படுறீங்களா? அப்ப என்னடான்னா பொம்பளைங்க வேலைக்கு போறது தேவையில்லைன்னு சொன்னீங்க. பொம்பளைங்க வேலைக்கு போய் சுயமா சம்பாதிச்சாதானே சுதந்திரமா இருக்க முடியும். அப்ப அப்படி சொல்றீங்க, இப்ப இப்படி சொல்றீங்க. இல்ல, சம்பாரிச்சா மட்டும் பொண்ணுங்களுக்கு சுதந்திரம் வந்துடாது. ஏன் மெஸ்ஸுக்காரம்மா கூட தான் சம்பாதிக்கிறாங்க. புருஷன் வந்து அடிச்சு ஓச்சு காசு வாங்கிட்டு போறான்ல, அப்ப எங்க போச்சு அவங்க சுதந்திரம்? பொம்பளைங்க சுதந்திரமா இருக்கணும்னா முதல்ல தைரியம் வேணும். புருஷன் வந்து சவுண்ட் விடும்போது அவன் செவில் மேல 4 விடுறதுக்கு தைரியம் வேணும். அதெல்லாம் சும்மா ஒரு பேச்சுக்கு தான். தனக்குன்னு வரும்போது யாரும் ஒத்துக்க மாட்டீங்க. புரியல. நான் உங்க செவில்ல 4 விடுறேன், அப்ப புரியும். எது? நீ என்ன? வா பாப்போம். பாப்போமா? பாப்போமா? ஏய் உண்மையில அடிப்ப அப்புறம். நானே தான் அடிப்பேன். பாப்போமா? ஐயோ, என்ன இது இப்படி அடிக்கிறீங்க? அத சொல்லல. சரியில்லை இதெல்லாம். எது சரியில்லை? நீ தான் ஆரம்பிச்ச.